ஹாய் மை டியர் ஃபேன்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ். இந்த ஆடி மாசத்துல எப்பவும் இல்லாம இந்த தடவை வந்து எனக்கு ஒரு கோவிலுக்கு விசிட் பண்ணதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு. அது வந்து எங்கன்னா தேனுபுரீஸ்வரர் கோவில் அட் மாடம்பாக்கம். பார்க்கலாமா? தேனுபுரீஸ்வரர் கோயில் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில். தேனுபுரீஸ்வரர் கோயிலுக்கு எல்லாரும் போங்க, தேனுபுரீஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அது என்ன தேனுபுரீஸ்வரர் கோயில் அப்படின்னு பார்த்தா அது உண்மையிலே தேனுபுரீஸ்வரர் கோயில் இல்ல, தேனுபுரீஸ்வரர் கோயில் அப்படிங்கறதே இப்பதான் தெரிஞ்சது. அந்த தேனுபுரீஸ்வரர்னு சொன்னவங்க எல்லார்கிட்டயும் போய் கேட்கணும், எதுக்காக நீங்க அப்படி சொன்னீங்கன்னுட்டு. சோ இந்த தலத்துக்கு ஏன் தேனுபுரீஸ்வரர் அப்படின்னு பேர் வந்ததுங்கிறத கோயிலுக்குள்ள போயிட்டு அப்படியே பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? சென்னையை அடுத்த தாம்பரம் மாடம்பாக்கத்தில் தான் இந்த அருள்மிகு ஸ்ரீ தேனுபுரீஸ்வரருடைய திருக்கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலுடைய வளாகமே பார்த்தோம்னா ரொம்ப அகண்டு விரிந்த ரொம்ப சாந்தமான ரம்யமான ஒரு அமைப்பாக இருக்குது. நிறைய பேர் நிறைய தூரத்திலிருந்து கூட இங்கே வழிபடுறதுக்காக வராங்க. மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு சிவஸ்தலமாக இந்த இடத்த வந்து நிறைய பேர் கருதுகிறாங்க. இந்த கோவில் மட்டும் இல்லை, இந்த கோவிலை ஒட்டின குளம் கூட ரொம்ப பெரிதாக இருக்குது, ரொம்ப அழகாகவும் இருக்குது. இந்த கோவிலுக்கு நான் விசிட் பண்ணதுக்கான காரணம் ஆடி வெள்ளிக்கிழமைங்கிறது மட்டும் இல்லாமல் என்னுடைய பிறந்த நாளாகவும் இருந்ததுனால, வீட்டில் இருக்க எல்லாரும் கேட்டுக்கிட்டதுனால அவங்களுடைய ஆசைக்காக பணிந்து நான் இந்த கோவிலுக்கு வந்திருக்கேன். தேனுபுரீஸ்வரர் திருக்கோவிலில் தான் நான் இப்போ இருக்கேன், பிரகாரத்தில் உட்காந்துட்டு இருக்கேன். ஆக்சுவலி இது வந்து தொல்லியல் துறைக்கு கீழே இருக்குது, இந்து சமய அறநிலைத்துறையுடைய பராமரிப்பில் இருக்குங்கிறதுனால இங்கே நிறைய வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கக்கூடாது. நிறைய இமேஜஸ் வந்து கூகுள்லேயே இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அந்த இமேஜஸ் வீடியோஸ் வந்து காப்பிரைட் இல்லாமல் இருக்கிறது இந்த வீடியோவோட நான் அட்டாச் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் இன்னும் இந்த கோவிலை சுற்றி இருக்கிற குளம், தலவிருட்சம் இதை பற்றிலாம் வந்து பார்க்கலாம். தேனு அதாவது பசுவிற்கு சிவன் அருள் புரிஞ்சதுனால தேனுபுரீஸ்வரர் அப்படின்னு இந்த ஆலயத்தில் வழிபடுறாங்க எல்லாரும். அதுக்கான காரணம் என்னென்னா, கபில முனிவர் தன்னுடைய இடது கையில் சிவலிங்கத்தை வைத்து வலது கையால் மலர் தூவி வழிபட்டு வந்திருக்கார். இந்த முறை தவறானது அப்படிங்கிறதுனால கோபமடைந்த சிவன் நீ பசுவாயிடுவ அப்படின்னு சொல்லி சபிச்சிருக்கார். அந்த பசு சாப விமோச்சனம் பெறுவதற்காக நித்திய காலமும் பால் சுரந்துக்கிட்டே இருந்திருக்கு ஒரு இடத்துல. இதை பார்த்த மக்கள் எல்லாம் எதுக்கு இந்த பால் இவ்வளோ பாலையும் வீணடிக்குது அப்படின்னு அந்த இடத்த வந்து தோண்டி பார்க்கும்போது சிவலிங்கத்தை அவங்க பூமி கடியிலேருந்து எடுத்திருக்காங்க. இந்த சிவலிங்கத்தை தோண்டி எடுத்த உடனே அந்த சிவன் அந்த பசுவிற்கு சாப விமோச்சனம் அளித்ததுனால மீண்டும் கபில முனிவராக உருவெடுத்தார். அதனால இந்த இடத்துக்கு தேனுபுரீஸ்வரர் ஆலயம் அப்படின்னு பெயர் வந்திருக்கு. இதைத்தான் நிறைய பேர் தேனுபுரீஸ்வரர்னு சொல்றாங்க. நுழைவாயிலிருந்து பார்த்தோம்னா கொடிமரத்தோடு கூடிய முன்பக்கம் இதுதான். இந்த கோவிலை யாரு கட்டினாங்க அப்படிங்கிறத பார்ப்போமா? 953ஆம் ஆண்டு துவங்கி 973ஆம் ஆண்டு வரைக்கும் கோவில் அமைப்பு பணியில் ஈடுபட்டிருந்த சோழ ராஜா யாருன்னா சுந்தர சோழர், அதாவது 2ஆம் பராந்தக சோழர். அமரர் கல்கியுடைய பொன்னியின் செல்வன் படம் வந்தது இல்லையா, அதில் கூட பார்த்துருப்பீங்க. ராஜராஜ சோழன், ஆதித்த கரிகாலன், குந்தவை தேவி இவங்களுடைய தகப்பனார் தான் இந்த கோவிலை வந்து கட்டியிருந்தார். முதலாம் குலோத்துங்க சோழனால் மீண்டும் அது மறுசீரமைப்பு செய்யப்பட்டது அப்படின்னும் சொல்லப்படுது. அருணகிரிநாதர் அவர்களுடைய பாடல்களில் கூட இந்த தலம் இடம்பெற்றிருக்கிறதா குறிப்புகள் இருக்குது. ஆக மொத்தத்தில் இந்த கோவிலை பார்க்கும் பொழுது தஞ்சை பெரிய கோவிலுடைய ஒரு மினியேச்சர் மாதிரி ஃபீல் ஆகுது. ரொம்ப பழமையான கோவில்னும் தெரியுது. இங்கே இருக்க இந்த கற்சிற்பங்கள் ஆகட்டும், ரொம்ப அழகான உயர்ந்த விமானங்கள் ஆகட்டும், எல்லாமே வந்து நம்ம ஒரு ஏன்ஷியன்ட் ஏஜஸ்க்கு போன ஒரு ஃபீல் கொடுக்குது. இந்த தலத்துலேயும் தலவிருட்சமாக இருக்கிறது நாகலிங்க மரம், த கேனன் பால் ட்ரீ அப்படின்னு கூட ஆங்கிலத்தில் சொல்கிற மாதிரி தான் இதனுடைய காய் இருக்குது. அந்த கோவில்லையே பிரசாத கடையும் இருக்குது. இந்த கோவில் பக்கத்துலேயே கோவிலுடைய குளமும் இருக்குது. இந்த குளம் வந்து சென்னையிலலாம் பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப பெரிய குளம், ரொம்ப பெரிய ஒரு ஏரியாவை வந்து கவர் பண்ணியிருக்கு. பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நிறைய சினிமா, நிறைய சீரியல்லாம் கூட இங்கே ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து அருள்மிகு தேனுபுரீஸ்வரர் திருக்கோவிலுடைய குளம் அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த படிக்கட்டு எல்லாமே வந்து ரொம்ப பெருசாக அகலமாக நடக்கிறதுக்கு எல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ரொம்ப சீராக அமைச்சிருக்காங்க. பெரியவங்க குழந்தைங்க எல்லாம் கூட நிதானமாக நடந்து போகக்கூடிய விதத்தில் இருக்குது. தூசி பாசி எல்லாம் இல்லாமல் அழகாக இருக்குது. இது வந்து
நாவல் பழம் மரம். ஸோ அது வந்து பார்த்தோன்னே ரொம்ப ஆசையாக இருந்ததுங்கிறதுனால அதுலேருந்து சில காயும் பழத்தையும் பறிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். ஆனால் பயமாக இருந்தது, ஏதாவது தூசி கண்ணில் விழுந்துருமோ, பூச்சி விழுந்துருமோன்னுட்டு பயந்துட்டே தான் பறித்தேன். என்னதான் காசு கொடுத்து நம்ம வாங்கி சாப்பிட்டாலும் இந்த மாதிரி மரத்துலேருந்து நேரடியாக பறித்து சாப்பிட்றதுங்கிறது தனி சந்தோஷம்தான். பக்தி, வழிபாடு இதையெல்லாம் தாண்டி ஒரு கோவிலுக்கு போனேன்னா எனக்கு அந்த தலத்தினுடைய வரலாறு, அதுக்கப்புறமா கலை வடிவமைப்பு, இதில் தான் என்னுடைய கவனம் போகுது. இங்கே வந்து தேனுபுரீஸ்வரர் தவிர தேனுகாம்பாள், சரபேஸ்வரர் இவங்களுக்கு எல்லாமும் பூஜைகள்லாம் நடக்குது. சிவபக்தர்கள் அனைவரும் இந்த கோவிலுக்கு வந்து பார்க்கணும்னு. அருள்மிகு தேனுபுரீஸ்வரர் கோவில்ல என் கூட சேர்ந்து நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி வந்து கோவிலுக்கு நான் போறது அப்படிங்கிறது சாமி கிட்ட இது கொடுங்க அது கொடுங்க அப்படின்னு கேட்கறதுக்காக போக மாட்டேன். ஏற்கனவே கொடுத்துருக்க விஷயத்துக்காக தேங்க்ஸ் சொல்றதுக்கு தான் நான் போவேன். படிச்ச கடவுளுக்கு தெரியாதா யாருக்கு என்ன கொடுக்கணும், எப்ப கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டு போதும். நமக்கு இருக்கிறதுக்கு முதல்ல நன்றி சொல்லுவோம், சரியா? இன்னொன்னு வந்து நான் கோவிலுக்குலாம் போறதுக்கான காரணம் என்னன்னா அதனுடைய பழமை, அதனுடைய ஆர்கிடெக்சர், எட்டிமாலஜி, ஹிஸ்டரி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஸோ உங்களுக்கும் இந்த கோவில் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்களும் விசிட் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு உங்களுடைய ஐடியாஸ் அண்ட் feedback comments la solunga. See you all again in another video. Until then, signing out with loads of love from Akila.